மத்திய அரசால் பெண்களுக்கு கொண்டு வரப்பட்ட முக்கியமான சேமிப்பு திட்டம்தான் சுகன்யா சம்ரிதி யோஜனா திட்டம். இது தமிழில் செல்வமகள் சேமிப்பு திட்டமாக 2014ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. 10 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் பெற்றோர் அல்லது காப்பாளர் உதவியுடன் இந்த கணக்கை இந்தியாவில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் தொடங்கலாம். ஒரு குடும்பத்தில் இருந்து 2 பெண் குழந்தைகள் இருந்தால் இந்த கணக்கை நீங்கள் தொடங்கலாம். பெண் குழந்தைகளுக்கு 10 வயதுக்குட்பட்டு இருக்க வேண்டும் எனவும், குழந்தைகளின் பெற்றோர்களோ அல்லது பாதுகாவலரோ இந்த கணக்கை தொடங்கலாம் எனவும், இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க இதற்கு முன் வயது 10ஆக இருந்தது. தற்போது 18 வயதை தாண்டிய பெண்களும் செல்வமகள் சேமிப்பு திட்ட கணக்கையும் பயன்படுத்தலாம். 10 வயதுக்கு முன்பாகவே பெண் இறந்துவிட்டால் அல்லது வேறு ஏதாவது நோயால் அவதைப்பட்டு வந்தால் கணக்கை முடித்தும் கொள்ளலாம். ஆனால் முன்பு பெண் இறந்தால் மட்டுமே கணக்கை மூட முடியும். இந்த திட்டத்தில் சேர்ந்தால் ரூ. 250 செலுத்தாவிட்டாலும் வட்டி தொடர்ந்து வரும். ஒரு குடும்பத்தில் 2 பெண்களுக்கு மட்டுமே செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் முதலீடு செய்ய வழிவகையும் செய்யப்பட்டது. இந்த விதியை மாற்றி 3வது குழந்தை பிறந்தால் கூட 3 குழந்தைகள் வரை செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் முதலீடு செய்யலாம். முதல் 2 பெண் குழந்தை இரட்டை குழந்தையாக பிறந்திருக்க வேண்டும். அக்டோபர் 1ஆம் தேதி முதல் பெண் குழந்தைகளின் எதிர்கால பாதுகாப்புக்காக அஞ்சல் அலுவலகம் மூலமாக செயல்படுத்தப்படும் செல்வமகள் திட்டத்தில் முக்கிய மாற்றம் வந்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தங்களுடைய பேத்திக்காக தாத்தாவோ அல்லது பாட்டிகளோ கணக்கை தொடங்கி இருந்தால் அது விரைவிலேயே மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அவற்றை அந்தந்த குழந்தைகளின் அதிகாரப்பூர்வ பெற்றோரோ அல்லது கார்டியன்களின் பெயரில் மாற்ற வேண்டியது கட்டாயம் எனவும் கூறப்பட்டுள்ளது.